இலக்கிய செல்வர் குமரி அனந்தனின் 93வது பிறந்த நாள். தமிழ் கொஞ்சும் நாஞ்சில் நாட்டில் பிறந்த திரு குமரி அனந்தன் இன்று தனது 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சுதந்திரத்துக்கு முந்தைய குமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் எனும் ஊரில் 1933ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்த குமரி அனந்தனின் இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன் ஆகும். இவர் சுதந்திர போராட்டத்தில் தீரத்துடன் கலந்து கொண்ட ஹரிகிருஷ்ண பெருமாள் தங்கம்மையின் மகன் ஆவார். இதனால் தேசிய உணர்வும் அடிமை தழைகளை உடைத்தெறியும் பேராற்றலும் அவருக்கு இயல்பிலேயே அமைந்திருந்தது. இதுவே அவரை அரசியல் பயணத்துக்கும் அழைத்து வந்தது. தமிழின் மீது தீராத காதல் கொண்ட இவர் தனது பெயரை குமரி அனந்தன் என மாற்றிக்கொண்டார். தமிழில் முதுகலை படித்த இவர் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். அது மட்டுமல்லாமல் கலித்தொகை இன்பம், படித்தேன் கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ் உள்ளிட்ட 25க்கும் அதிகமான நூல்களை இயற்றியுள்ளார். இளமை காலத்திலேயே மக்களின் நல்வாழ்வுக்காகவும் ஒரு முன்னேறிய லட்சியவாத சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் குரல் கொடுத்து வந்த குமரி அனந்தன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். மகாத்மா காந்தியும் கர்மவீரர் காமராஜரையும் தனக்கான ஆசான்களாக கொண்டு அரசியல் களமாடினார் குமரி அனந்தன். அதற்கு பலனாக 1977 நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு தனது வெற்றி சரித்திரத்தின் முகவுரையை எழுதினார். காமராஜரே போட்டியிட்ட தொகுதி நாகர்கோவில். அடுக்குமொழி, அழகு தமிழ், லட்சியவாத சமூகத்துக்கான அரை கூவல் என பம்பரமாக சுழன்ற குமரி அனந்தனை வாரி அணைத்துக் கொண்டார்கள் மக்கள். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய இவர் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். தொடர்ந்து 1984 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பாதையில் வீறு நடை போட்டார் குமரி அனந்தன். இதனையடுத்து தன்னுடைய காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்த குமரி அனந்தன் 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி வாகை சூடினார். பின்னர் முழுமையாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட குமரி அனந்தன் 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அரசியல் களத்தில் வெற்றிகள் குவிந்தாலும் தோல்விகள் இடைமறித்தாலும் அடித்தட்டு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த குமரி அனந்தனுக்கு கடந்த ஆண்டு தகைசால் தமிழர் விருதளித்து கௌரவப்படுத்தினார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். மக்கள் பிரச்சனைகளுக்காக பல்வேறு பாத யாத்திரைகளை மேற்கொண்ட குமரி அனந்தன் தன்னுடைய நடைபயணத்தின் மூலமாக பொதுமக்களுடன் நெருங்கி பழகி அவர்களுடைய மன ஓட்டங்களை அறிந்து அதற்கேற்ப திட்டங்களை செயல்படுத்தினார். இதனாலேயே அவர் அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் மனிதராகவும் பொதுமக்களால் மதிக்கப்படுகிறார். மடை திறந்த வெள்ளம் போல தனித்தமிழ் பேசி பொதுமக்களை வசீகரிக்கும் இலக்கிய செல்வர் தகைசால் தமிழர் திரு குமரி அனந்தனின் குரல் 100 ஆண்டு ஒலிக்கட்டும்.